வணக்கம் மக்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். தமிழகத்தில் தென் தமிழ்நாடு மாவட்டங்களில் மிக கனமழையானது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வேளையிலே எந்தெந்த மாவட்டங்கள்ல விடுமுறை சார்ந்த அறிவிப்பு அப்படின்றத பத்தி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் கொடுத்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஏற்கனவே 16ஆம் தேதியான நேற்றைய முன்தினம் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட மாற்றங்கள் அப்படின்றது இருந்துச்சு. பல மாவட்டங்கள்ல விடுமுறை அறிவிப்பு அப்படின்றது விடப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்திற்கு விடுமுறையானது விடப்பட்டிருந்தது. கரூர் மாவட்டத்திற்கு விடுமுறையானது விடப்பட்டிருந்தது. இந்த ஒரு சூழ்நிலையிலே தற்போது தஞ்சாவூர், திருச்சி, திருவாரூர், பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், தென்காசி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, நாமக்கல் என பல்வேறு விதமான தென் மாவட்டங்களிலும் தெற்கு உள் மாவட்டங்களிலும் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருப்பதன் விளைவாக இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களா நீங்கள் கட்டாயமா இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் 100க்கு 100% நாளை காலை பள்ளிகளுக்கு செல்ல வேண்டியதை சற்றே ஒத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வெரி ஹெவி ரெயின் பிளேசஸாக இந்த சவுத் டிஸ்ட்ரிக்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. மற்ற மாவட்டங்களுக்கு எந்த மாவட்டங்களுக்குமே விடுமுறை சார்ந்த அறிவிப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்ல. குறிப்பாக நம்ம வடகோடி மாவட்டங்களாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ரெயின் அலர்ட் அப்படின்றதே அவங்க கொடுக்கல. ஸோ அதனால் இந்த மாவட்டங்கள் இல்லாமல் மற்ற மாவட்டங்களுக்கு எல்லாம் விடுமுறைக்கான வாய்ப்பும் சாதக கூறுகளும் மிக அதீதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ தான் 18 கிட்ட ஆயிருக்கு. இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள் வடகிழக்கு பருவமழை வேற தொடங்கும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அஃபீஷியலாக நம்முடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அஃபீஷியலாக சொல்லிட்டதுனால மேபி லீவ் அனௌன்ஸ்மெண்ட் 25க்கு மேலே பெய்யக்கூடிய அந்த ரெய்னி சீசனில் எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின் இல்லைனாலும் கூட ஒரு லைட் ரெயின் பாசிபிள்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஏகப்பட்ட மாற்றங்கள் அப்படின்றது நடந்து அரங்கேறும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ கண்டினியூஸாக நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நேயர்களே. இதுபோல் அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த காணொளியில் வரக்கூடிய நியூஸஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் கொடுத்துடுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.